சமீபத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் கரும்பு விவசாயிகளுக்காக அறிவித்துள்ள புதிய விலை நிலவரம். மத்திய அமைச்சரவை 2025-2026 ஆண்டு அரவை பருவத்திற்கான கரும்பு விலையை உயர்த்தி அறிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட விலை ஒரு குவிண்டலுக்கு ரூபாய் 355, அதாவது ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் 3550. அடிப்படை சர்க்கரை பிழிதிறன் 10.25% சர்க்கரை பிழிதிறன் கொண்ட கரும்புக்கு இந்த விலை பொருந்தும். கூடுதல் விலை இதில் 10.25%க்கும் மேல் ஒவ்வொரு 0.1 பிழிதிறன் அதிகரிக்கும் போதும் ஒரு குவிண்டலுக்கு ரூபாய் 3.46 கூடுதலாக வழங்கப்படும். பிழிதிறன் 9.5க்கும் குறைவாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டலுக்கு ரூபாய் 329.05, அதாவது டன் ஒன்றுக்கு ரூபாய் 3290.50 கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு ஊக்கத்தொகை. மத்திய அரசு நிர்ணயிக்கும் விலைக்கு மேல் தமிழ்நாடு அரசு தனது பங்காக சிறப்பு ஊக்கத்தொகையை வழங்கி வருகிறது. 2024-2025 மற்றும் 2025-2026 அரவை பருவங்களில் கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் 349 சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. மொத்த விலை மத்திய அரசின் தற்போதைய FRP மற்றும் மாநில அரசின் ஊக்கத்தொகை ஆகியவற்றை கணக்கிடும்போது விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு சுமார் 3500 முதல் 4000 வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியான கரும்புக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4000 என்பதை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாய அமைப்புகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வேளாண் வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முக்கிய அம்சங்கள் மற்றும் பலன்கள். உற்பத்தி செலவு. மத்திய அரசின் கணக்கீட்டின்படி கரும்பு உற்பத்தி செலவு ஒரு குவிண்டலுக்கு ரூபாய் 173 ஆகும். புதிய விலை, அதாவது ரூபாய் 355 உற்பத்தி செலவை விட 105.2% அதிகமாகும். இந்த விலை உயர்வால் இந்தியாவில் உள்ள சுமார் 5 கோடி கரும்பு விவசாயிகளும் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களும் பயன்பெறுவார்கள். மாநில அரசின் சிறப்பு ஊக்கத்தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும்.